அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு மே மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு 2 விதமான சிறப்புகள் அமைஞ்சிருக்குது. இது கூட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. முதல்ல அந்த 2 விதமான சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்கிறேன், கேளுங்க. நாளைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாள், அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அதே போல் நாளைக்கு மே மாதத்தின் 6ஆம் தேதி. அப்போ 6 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இங்கே அமைஞ்சிருக்குது. இந்த 6ங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க, அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு எண்ணும் கூட. அடுத்ததாக நாளைய நாளில் நமக்கு 9 சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சா, செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9. அதே போல் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை, அதாவது 2025 இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 9ன்னு கிடைக்குது. அப்போ 9 அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அடுத்து ஒரு விசேஷமான சேர்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு வாசவி ஜெயந்தி இருக்குது. இந்த வாசவி ஜெயந்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை தசமி திதியில் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விழா அப்படின்னு சொல்லலாம். பராசக்தியின் உருவமான அன்னை வாசவி, அதாவது கன்னிகா பரமேஸ்வரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கலியுகத்தில் அவதரித்த ஒரு நாளாக கருதப்படுது. ஆந்திரா சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாளை ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. மேலும் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் எல்லாம் தங்களுக்கு பிடித்த மாதிரி வரன் அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. அதே போல் திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவர் தன் மீது பிரியத்தோடு இருக்கணும், வேற ஒரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது, நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கன்னிகா பரமேஸ்வரியை நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான நாளாகவும் இந்த நாளானது அமைஞ்சிருக்குது. என்னென்ன சிறப்பு பாருங்கள், 6 சேர்க்கை, 9 சேர்க்கை. இது கூடவே நமக்கு இந்த கன்னிகா பரமேஸ்வரி தாயார் அவதரித்த வாசவி ஜெயந்தியும் அமைஞ்சிருக்குது. இந்த சக்தி வாய்ந்த இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும். மேலும் இந்த நாளில் செல்வம் சேர்வதற்காக ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறத நீக்கிட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழுங்க. இதை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த விரத முறையும் நீங்கள் கையாளலாம். இல்லை எங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்குது அப்படிங்கும்போது மனதுக்குள்ளே நீங்கள் கன்னிகா பரமேஸ்வரியை நினச்சிட்டு வேண்டிக்கலாம். அதே போல் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை சுத்தமாக இருக்கிற பெண்கள், அதாவது பீரியட்ஸ் இல்லை, வீட்டில் அசைவம் செய்யலை, சாப்பிட்லங்கிறவங்க முருகப்பெருமான் படத்தை தூய்மைப்படுத்தி அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றி அங்கே வச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லை நாங்கள் பீரியட்ஸில் இருக்கோம் அப்படிங்கும்போது ஜஸ்ட் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நான் சொல்லும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இதுக்கான ப்ரொசீஜரை. சரி, இதை இப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலியான மண்ணகல் எடுத்துக்கோங்க. புதுசாக வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை, ஆல்ரெடி இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா இதை தொடச்சி தூய்மைப்படுத்திக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது துவரம்பருப்பு தேவைப்படுது. இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது. மேலும் செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாகவும் பார்க்கப்படுது. அதனால் இதை நம்ம எடுத்துக்கணும். புதுசாக கடையில் வாங்கணுன்ட்டு இல்லை, வீட்டில் இருக்கிற அதே துவரம்பருப்பையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் எடுத்து இந்த அகல் விளக்கில் போட்டுக்கோங்க. ஒரு பிடியளவு போட்டிங்கனாவே இந்த அகல் விளக்கானது ரம்பிடும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு அகல் விளக்கையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 அகல் விளக்கு எடுத்துக்கிறது சிறப்பு. இது உங்களுடைய விருப்பம்தான், சரிங்களா? நான் பயன்படுத்தும் போது 2 அகல் விளக்குலையும் இப்போ நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் செய்வேன். உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அது மாதிரி பண்ணுங்கள். இன்னொரு அகல் விளக்கையும் எடுத்து இதே மாதிரியே கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு நீங்கள் போட்டுக்கிறது அப்படிங்கிறது விசேஷம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நல்ல விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி 2 ஏலக்காய். ஏன்னா இது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. மேலும் பணம் அதிகரிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த பரிகாரம் செய்கிறோம். அதனால் 2 ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ ஒரு அகல் விளக்கில் நான் துவரம் பருப்பு வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு மேலே நீங்கள் இந்த 2 ஏலக்காயும் வச்சுருங்க.
அடுத்ததாக 2 கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக 2 வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பணவரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை வந்து நீக்கும், வீண் விரைய செலவுகளை வந்து குறைக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறது, இல்லை பணம் வந்து திருடு போகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகளெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக 2 கிராம்பு நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை 2ஐயும் எடுத்து இன்னொரு அகல் விளக்கில் துவரம்பருப்பு போட்டுச்சுன்னு பார்த்தீங்களா, அது மேலே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2க்கு பக்கத்துலேயும் ₹1 நாணயம் இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு வைங்க. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை கழுவிட்டு தொடச்சிட்டு அதன் பிறகு இதை வந்துட்டு நீங்கள் வைங்க. இப்போ எங்ககிட்ட 1 மண்ணகல் தான் இருக்குது, நாங்கள் இதை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒன்றுலேயே நீங்கள் துவரம்பருப்பு போட்டுட்டு அந்த ஒன்றுலேயே 2 ஏலக்காயும் வச்சுக்கோங்க, 2 கிராம்பையும் வச்சுக்கோங்க. ₹1 நாணயம் வச்சிங்கன்னா போதும், 2 வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போ சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் வச்சுருந்தாலும் சரி, வேல் வச்சுருந்தாலும் சரி, அங்கே வந்து நீங்கள் வச்சு மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் உணவுக்காகட்டும் பணத்துக்காகட்டும் எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படக்கூடாது, நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தெல்லாம் வழிபாடு செய்வீங்க அப்படிங்கும்போது கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம்லாம் படிச்சிங்கன்னா அது இந்த சமயத்தில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து படிக்கலாம். இல்லைன்னா ஓம் முருகா ஓம் முருகான்னு ஒரு 6 முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ இது வந்து நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும், அதாவது செவ்வாய்க்கிழமை நாள் முழுக்க அப்படியே வந்து இருக்கட்டும். இந்த நேரத்தில் நீங்கள் இது வாசவி ஜெயந்தி இருக்கிறதுனால கன்னிகா பரமேஸ்வரியும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்கிறது இன்னும் சிறப்பு. இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வந்து வச்சுக்கிறது சிறப்பு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, நாள் முழுக்க வச்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை முழுக்க வந்து நீங்கள் இதையை வச்சுக்கோங்க. இப்போ புதன்கிழமை காலையில் எழுந்ததும் இதில் வச்சுருக்கிற அந்த கிராம்பு, ஏலக்காய், இந்த காசு இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் எடுத்துட்டிங்க உங்களுடைய பீரோலையோ அல்லது பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த துவரம்பருப்பு ஒரு அகலில் தான் போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து இதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து ஏதாவது காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்து தானமாக கொடுத்துருங்க. மீதியை வந்து நீங்கள் ஆல்ரெடி துவரம்பருப்பு போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த டப்பாக்குள்ளறையே வந்துட்டு போட்டு வச்சுருங்க. 2 போட்டு வச்சுருக்கிறவங்க ஒன்றை மட்டும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இன்னொன்று வந்து பசுமாட்டுக்கு, காக்கை குருவிக்கு, எறும்புகளுக்கு வந்துட்டு உணவாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். சரி, இப்போது இந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் பர்ஸ்லேயோ பீரோலையோ வைக்க சொன்னீங்களே, இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். இந்த 1 மாதத்துக்குள்ளறையே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டம் வந்து தீர்வதை நீங்களே கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. பணவரவில் இருக்கிற தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக வந்து உணர்வீங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து உழைக்காமல் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சால் பணம் வருமா அப்படின்லாம் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. நம்ம உழைச்சாதான் பணம் வந்து சேரும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். உழைப்பதற்கான காசே கையில் தங்க மாட்டேங்குது இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி பரிகாரம் வந்து செய்கிறோம். அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த 1 மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. 1 மாதம் கழித்து இந்த கிராம்பு, ஏலக்காய் இது 2ஐயும் நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அளப்பரிய செல்வம் வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.